சிங்கத்தை கூட ஏமாற்றக்கூடிய ஆள் தான் இவன். யாருக்கு கஷ்டம்னாலும் அதுக்கு பின்னாடி இவன் கண்டிப்பாக இருப்பான். அதில் இவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அது யாருன்னு பார்ப்போம் வாங்க. ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் வாழ்ந்துட்டு வந்த ஒரு நரிக்கு யாரையாவது ஏமாற்றி அவங்க ஏமாறுறத பார்த்து சந்தோஷப்படுறத வழக்கமாக வச்சிட்டு இருந்தது. அதே காட்டில் ஒரு புத்திசாலி கொக்கும் இருந்தது. காட்டில் வாழ்கிற எல்லா மிருகங்களுக்கும் கொக்குனா ரொம்ப பிடிக்கும். இதை பொறுத்துக்க முடியாத நரி கொக்கை ஏமாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணுது. ஒரு நாள் நரி அந்த கொக்கை பார்த்து, நண்பனே, உன் அறிவை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் நாளைக்கு உனக்கு ஒரு விருந்து வைக்கலான்னு ஆசைப்பட்றேன். உன்னால் வர முடியுமா அப்படின்னு கேட்குது. கொக்குவும் சம்மதம் தெரிவிக்குது. மறுநாள் நரி ரொம்ப சுவையான சூப்பை ரெடி பண்ணுது. கொக்குவும் நரியோட இடத்துக்கு வந்துடுது. நரி திட்டமிட்டபடி சூப்பை 2 விரிஞ்ச தட்டில் ஊற்றி ஒன்றை கொக்குக்கு கொடுக்குது. கொக்குவால் அந்த வாய் விரிஞ்ச தட்டில் இருக்கிற சூப்பை குடிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுது. ஆனால் நரி நல்லா சூப்பை ரசித்து குடிக்குது. நண்பனே, இந்த சூப்பை நான் உனக்காக தான் செஞ்சேன், எப்படி இருக்கு அப்படின்னு நக்கலாக கேட்குது. கொக்கு ஏமாந்ததை பார்த்து நரிக்கு ஒரே சந்தோஷம். நரியோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்ட கொக்கு தன்னால் சூப்பை குடிக்க முடியல அப்படிங்கிறத வெளிக்காட்டாமல், உன் சூப்பு ரொம்ப சுவையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது. அப்புறமா நரிக்கு நல்லா பாடம் போகட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணுது. கொக்கு நரிக்கிட்ட, இன்னைக்கு நீ எனக்கு விருந்து கொடுத்த மாதிரி நானும் உனக்கு ஒரு நாள் விருந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், உன்னால் வர முடியுமா அப்படின்னு கேட்குது. நரியுமே வர சம்மதிக்குது. மறுநாள் கொக்கு பல இறைச்சிகளை போட்டு சுவையான சூப்பு ஒன்றை ரெடி பண்ணுது. அதோட வாசனை காடு ஃபுல்லாக பரவுது. நரி கொக்கோட வீட்டுக்கு வருது. சூப்போட வாசனை நரிக்கு அப்படியே பசியை தூண்டுது. கொக்கு நரி வந்ததுமே அந்த சுவை மிக்க சூப்பை 2 குவளையில் ஊற்றி ஒன்றை நரிக்கிட்ட கொடுத்துட்டு இன்னொன்று தன் வாயை அப்படியே அந்த குவளைக்குள்ளே நுழைச்சி சூப்பை ரசித்து குடிக்குது. நரியால் அந்த குவளைக்குள்ளே வாயை விட்டு அந்த சூப்பை குடிக்க முடியலை. கொக்கு நரியை பார்த்து அதே கேள்வியை கேட்குது. சூப்பு எப்படி இருந்தது, உனக்காக தான் நான் செஞ்சேன் அப்படின்னு நக்கலாக கேட்குது. நரிக்கு நம்ம ஏமாந்துட்டோம் அப்படிங்கிறத உணருது. அப்போ தான் நரிக்கு நம்ம மற்றவங்கள ஏமாற்றும் போது இப்படித்தானே அவங்களும் வருத்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு தன்னோட தவறை உணருது. அன்னைக்கிலேருந்து நரி யாரையுமே ஏமாத்துறதில்ல. நமக்கு வலிக்கும் போது தான் தெரியுது நம்ம பேசும்போது அவனுக்கு எப்படி வலிச்சிருக்கோம் அப்படின்னு. எதுக்கு பேசுகிறதுக்கு முன்னாடியே யோசித்து பேசுவோம். அன்பை பகிர்வோம். நன்றி, வணக்கம்.